ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் கட்டிங் பண்ணேன். எப்படி இது பாருங்கள், அழகாக இருக்குண்ணா. உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லணும். இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு சம்பவம் வந்திருக்கோம். அது என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வேலூர் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா. வேலூர் கோட்டையாக இருந்தால் ஒரு சம்பவம் ஆச்சு. அது என்னன்னு சொல்கிறேன். நான் பைக்கில் போயிருந்தேன். நல்லா கேட்டுங்க, பைக்கில் போயிருந்தேன். போகும்போது பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ்ஸு அவன் மாமூலாக நிற்கிற இடத்துல தான் நின்னான். சரி, ஏன் முன்னாடி 2 பசங்க பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸை ஓவர் டேக் பண்ணலான்னு போயிருந்தாங்க பொழுது. என் பின்னாடி வந்த பசங்க பார்த்தீங்கன்னா சல்லுன்னு கண்ணு முடித்தவர்கள் அவ்வளோ ஸ்பீடாக போய் பஸ்ஸு ஓவர் டேக்கில் பண்ணலான்னு பார்த்தா அந்த பஸ்ஸு திடீர்னு பிரேக் போட்டான். அந்த அவனோட ஸ்டாப்பிங்கில் அவன் பிரேக் போட்டான். அந்த பசங்களுக்கு தெரியாது, அது புது பசங்க போல இருக்குது. அவங்களுக்கு தெரில அது. சரி, பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. நான் சில்லறை வாங்கின இடத்துல அவங்க சில்லறை வாங்கினாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவும் ஸ்பீடாக எல்லாம் போகல. அந்த பஸ்ஸு அங்கே நிறுத்துவான்னு எனக்கு தெரியும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க ஃபஸ்ட்டு ஓவர் டேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸை ஓவர் டேக் பண்ணலான்னு அவன் பின்னாடியே போய் கட்டிங் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் கரெக்டாக பிரேக் போட்டான். பிரேக் போட பின்னாடி போய் இடிச்சாவும் பாருங்கள். பஸ்ஸு பின்னாடி போய், அதுவும் ஒரு லோக்கல் பஸ்ஸு, தனியார் பஸ். அது பின்னாடி செம்ம அடி. அது ஸ்ப்ளெண்டர் வண்டி தான் அவங்களுக்கு. ஸ்ப்ளெண்டர் வண்டியில் என்ன ஆச்சு, இருங்க நான் வாழைப்பழம் சாப்பிட்டுன்னு பேசுகிறேன். ஸ்ப்ளெண்டர் வண்டி பசங்க பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடு. அவங்க தான் தப்பு, பஸ்ஸுக்காரன் தப்பே இல்லை. ஸ்ப்ளெண்டர் வண்டியில் நல்லா ஸ்பீடாக போய் பிரேக் போடாங்க. பிரேக்கும் போடல, அந்த பஸ்ஸு பிரேக் போட்டுச்சு. பின்னாடி போய் இடிச்சுட்டாங்க. நல்ல வேலை நான் பிரேக் போட்டு ஓரமாக நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா செம்ம அடி. ஒரு பஸ்ஸு ஓட்டினா, இது வண்டி ஓட்டினா பார்த்தீங்களா, 2 வீலரு, அந்த பையனுக்கு இந்த சைடு செம்ம அடி, பிளட்டு வந்துச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டமாவது கீழே வந்து அந்த படுத்துனிக்கிறான். ஆனால் உயிர் சேதம்லாம் எதுவும் ஆகலை. ஏதோ அவங்களுக்கு நேரம் கெட்டுன்னு இல்லை, அவங்க கையால் அவங்களே பண்ண இது. அது அந்த பசங்க செஞ்ச தப்பால் தான் இது ஒரு பெரிய சம்பவமே. அதுக்கப்புறம் நான் போய் தூக்கி விட்டேன் அந்த பசங்களை. சின்ன பசங்க தான், என்ன ஒரு 20 வயசு 19 வயசு தான் இருக்கும் அந்த பசங்கள்லாம். சொல்லப்போனால் என்னத்த ஸ்பீடாக போய் என்னத்த பிடுங்க போகிறான், ஒன்றும் பிடுங்க போகிறதில்ல. இப்போ பாருங்கள், வண்டி சேதாரம். அவங்க 2 பேரும் செம்ம அடி. என்னத்துக்கு தேவையில்லாத ஆணி பிடுங்கணும். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆனாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாமே. என்னத்துக்கு ஸ்பீடாக போய் என்ன பண்ண போகிறோம். சரி, போனதுக்கப்புறம் நான் ஆச்சு. அந்த பசங்களாம் இது பண்ணி என்ன கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குடிக்க தண்ணி நானே வாங்கிட்டு வந்து குடிக்க தண்ணி இது பண்ணிட்டு அந்த பையனை பின்னாடி உட்காந்து பார்த்தீங்களா, அவன் கீழே விட்டான். அவனுக்கு கை காலெலாம் நல்லா தேஞ்சிச்சு. பின்னாடி விட்டு அந்த வண்டியோட நிலமை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு தூம் போச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் முன்னாடி அந்த இன்ஜினுக்கு மேலே ஒரு கம்பி போகணும் பார்த்தீங்களா, அந்த கம்பியால் தான் அவங்களுக்கு ஒன்று சேதாரமாகவும் போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனோட கால் ஒழிஞ்சிருவான். அந்த பையன் வண்டி ஓட்டினா பார்த்து அவனோட கால் ஒழிஞ்சிருவான். அந்த பஸ்ஸு பின்னாடி போய் விட்டான். நல்ல வேலை ஸ்பீடாக போய் அந்த பஸ்ஸு பிரேக் போட்டால் அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் பிரேக் போட்டாங்களா, அது என்ன வேணும்னு இது பண்ணாங்க தெரில. செம்ம அடி. பார்த்து போங்க. ஏன்னா ஓவர் டேக் பண்ணுற சொல்லி பொண்ணுங்க போகுது, அது ஒரு சீன் காமிச்சு சொல்லி எதோ நீங்கள் கிழிக்க போகிறது இல்லை. சரியா, கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக போனால் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும். ஸ்பீடாக போனால் உங்கள் உயிருக்கு ஆம்புலன்ஸு பறக்கும். சரியா, பார்த்து போங்க, பத்திரமா இருங்க. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, என்னவோ சொல்லிட்டேன். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்து பத்திரமா இருந்தால். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணு. ஓகே, பாய்.